நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் கிரிக்கெட் ட்ரேடிங் கம்ப்ளீட்டாக நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த கிரிக்கெட் ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ட்ரேடிங் ஆப்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்கள் அந்த லிங்க்கை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ கிரிக்கெட் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது? ஸோ இப்போ கிரிக்கெட் ட்ரேடிங் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து எப்படி டெபாசிட் பண்ணுறது, எப்படி வித்ட்ரா பண்ணுறது, எப்படி ப்ளே பண்ணுறது, இந்த 3 விஷயத்தை பார்க்க போகிறோம். டெபாசிட், வித்ட்ரா அண்டு எப்படி ப்ளே பண்ணுறது, ஹவு டு ப்ளே, இந்த 3 விஷயத்தை சூப்பராக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஏதாவது டவுட்ஸ்னால் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். ஸோ கிரிக்கெட் ட்ரேடிங்கை பொறுத்தவரை நம்ம ஃப்ரீயாகவே பண்ண போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். எப்படி ப்ளே பண்ணுறது, எப்படி இதுதான் விஷயம் அப்படின்னு புரிஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் ஈஸியாக நீங்கள் ப்ளே பண்ண முடியும். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெபாசிட் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வித்ட்ரா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ளே பண்ணுறது, இந்த 3 விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது கிரிக்கெட் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, அந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ ரைட், ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பு வந்து நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா சைன்இன் பண்ணும்போது உங்களுடைய நேமு அடுத்து வந்து அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நேம் கொடுத்துட்டு உங்கள் சைன்இன் பண்ணுறதுக்கான நேம் கொடுத்துங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக கொடுங்க. பாஸ்வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் கொடுங்க. ஸோ அடுத்து ஒரு ஸ்மால் லெட்டர், அப்புறம் வந்து நம்பர் யூஸ் பண்ணிங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஓகே ஆயிரும். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ டெபாசிட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் ஓப்பன் பண்ணோடனே மேலே டெபாசிட் இருக்கும். ஸோ டெபாசிட்டை டச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக அது வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா அப்படின்னு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால ஒரு ரூ. 100 நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா ரூ. 100 ப்ளஸ் 100 நீங்கள் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா ரூ. 100 ஆட்டோமேட்டிக் மேலே வந்துடும். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அதான் முடிஞ்சு. ஸோ அப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போயிட்டீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கீழே எழுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி QR கோடு வரும். இந்த QR கோடை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, அல்லது டவுன்லோட் பண்ணலாம். நம்ம மேக்ஸிமம் ஈஸி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டேரெக்டாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கூகுள் பேலையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்பேலையோ நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, அதை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கூகுள் பேயில் நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எப்படி பே பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த QR கோடை ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்து நீங்கள் பே பண்ணிடுவீங்க. ஸோ பே பண்ணிவிட்டு ஸோ பே பண்ண அந்த டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இங்கே UTR கோடை வந்து நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் காப்பி ஆயிரும். இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா காப்பி ஆயிரும். அப்போ இந்த UTR கோடு வந்து இதை டச் பண்ணாலே, இந்த பாக்ஸை டச் பண்ணாலே காப்பி ஆயிரும். ஸோ அதை அப்படியே வச்சு எடுத்துகிட்டு ஸோ அப்படியே நீங்கள் டேரெக்டாக நம்ம அடுத்து இதுக்குள்ளே வந்துடலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படின்னா இங்கே வந்து உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்டர் டிரான்சாக்ஷன் UTR கோட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த நம்பரை காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸோ காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதை டச் பண்ணி நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக டெபாசிட்டை டச் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1 or 2 மினிட்ஸில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெபாசிட் ஆகிரும். ஸோ ஓகே, இதுதான் டெபாசிஷன் ப்ராசஸ். ஸோ ஓகே, வித்ட்ரா பண்ணுறது அதே ப்ராசஸ் தான். நீங்கள் வித்ட்ராவில் போய் ஸோ நம்ம இதை காமிச்சிருக்கோம் இல்லையா, இதில் வந்து வித்ட்ராவை டச் பண்ணிங்கன்னா அதில் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதை ஆட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிலேருந்து நீங்கள் வின் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அந்த பேமெண்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட் ஃபைலில் வரும்போது டேரெக்டாக உங்கள் ஆட்டோமேட்டிக் இந்த ஃபோட்டோஸில் ஃபஸ்ட்டு ஃபைலாக தான் இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா அதை அப்படியே நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது அப்லோட் ஆகும். ஸோ அப்லோட் ஆகி முடிஞ்சோன்னா நீங்கள் கீழே டெபாசிட் கொடுத்துடலாம். அதுக்காக இது கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். சரி ரைட், ஓகே. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெபாசிட் பண்ண உடனே கீழே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஹோம் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பின்ட் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இன் ப்ளே, அதுக்கடுத்து ஓப்பன் பெட்ஸ், அதுக்கடுத்து ப்ரொஃபைல், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இன் ப்ளே டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி அந்த டைமில் எந்தெந்த டீம்ஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்களோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம எந்த மாதிரி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி கிரிக்கெட் ட்ரேடிங் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ சிம்பிளாக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ்க்கான டெஸ்ட் மேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்பிளைன் தான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கொள்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இங்கிலாந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு பிங்க் பாக்ஸ் இருக்குது, சாரி ப்ளூ பாக்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் பாக்ஸ் இருக்குது, 2 பாக்ஸ் இருக்குது. அதில் ஒரு ரேஷியோ கூட ஒன்று வந்து பாயிண்ட் சம்திங் கொடுத்துரு 1.05 1.06 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி ரைட் ஓகே. இப்போ இந்த இங்கிலாந்து கீழே இருக்கிற இந்த 2 பாக்ஸும் இங்கிலாந்துக்குரியது. இதில் ப்ளூங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஜெயிக்கும், அதை பேக் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலாந்து ஜெயிக்கிறது ப்ளூ கலர் பாக்ஸு ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம ட்ரேட் பண்ணலாம், பெட் பண்ணுறது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து தோக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ட்ரேட் பண்ணுறது இல்லையா. அதில் பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஓகே. அதே போல் இப்போ இந்த சைடு இங்கிலாந்து இருக்குது. ஸோ இதை வந்து பிரிச்சுங்க. இங்கிலாந்து சைடு இருக்கிறது வந்து இது ரெண்டும். இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு உள்ளது. அதை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெஸ்ட் இண்டீஸுக்கு உள்ளது சைடா, ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பாக்ஸ்லாம் வந்தால் நடுவில் இப்போ டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறதுனால கூடுதலாக வெஸ்ட் இண்டீஸுக்கு ஃபேவராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து டீம் ஜெயிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளூ பாக்ஸை டிக் பண்ணணும். ப்ளூ பாக்ஸை டச் பண்ணி ஸோ அதுக்கடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது வந்து பிங்க் இங்கிலாந்து ஜெயிக்கும் அப்படின்னு பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தோக்கும். ஸோ அதே சமயத்தில் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கும் அப்படின்னா இங்கே உள்ளது, இங்கே வந்து ப்ளூ வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கும். ஸோ இந்த பிங்க் வந்து வெஸ்ட் இண்டீஸ் தோக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே ப்ளூ வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கும், பிங்க் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் தோக்கும். ஸோ இதான் இந்த கலரை வச்சு கரெக்டாக பார்த்துங்க. ஸோ இதை டச் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு கீழே வரும் பேக்கா லே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ப்ளூ வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இங்கிலாந்து வின் பண்ணுது அப்படின்னா இது வந்து பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கிலாந்து தோற்குது அப்படின்னா இது வந்து லே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்குது அப்படின்னா இதை வந்து பேக் அப்படின்னு சொல்லுவோம், ப்ளூ வந்து பேக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெஸ்ட் இண்டீஸ் தோற்குது அப்படின்னா அது பிங்கை வந்து லேன்னு சொல்லுவோம். ஸோ ஓகே. இப்போ நான் சிம்பிளாக உங்களுக்கு அதை எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து இந்த உங்களுக்கு இந்த வித்ட்ராவுக்கான டீட்டெயில்ஸ்லாம் இந்த மாதிரி கேட்கும். ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. ஸோ இது நான் பெட் பண்ண டீட்டெயில்ஸு, ஸோ இது ட்ரேட் பண்ண டீட்டெயில்ஸு. ஸோ இது ஒரு நிமிஷம். இப்போ நீங்கள் எப்படி சரி ஓகே. இப்போ சிம்பிளாக இப்போ இங்கிலாந்து டீம்னே நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கும் அப்படின்னா இந்த ப்ளூவை பேக் பண்ணுறோம் 1.09 இருக்குது. ஸோ ஓகே. இந்த 1.09னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இதை டச் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இங்கே ஓப்பன் ஆகும். பேக்கு இங்கிலாந்து பேக் பண்ணுறோம். உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 9 ரூபா கிடைக்கும். நீங்கள் ஸ்டாக் வந்து எவ்வளோ பண்ணணும் அப்படின்னா 100 ரூபா ஸ்டாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 9 ரூபா கிடைக்கும். ஏன்னா இந்த புள்ளி ரேஷியோ பார்க்கணும். 1.09 இருக்குது. இந்த 1 மைனஸ் பண்ணிடுறோம், மீதி 9 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். சரியா. ஸோ இது எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்கிறோம், இன்னும் இவ்வளவு தானே அப்படின்லாம் கிடையாது. ஸோ ட்ரேடிங்கில் நிறையா விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை 1.09ல் இருந்தது அப்படின்னா இந்த 1 அப்படிங்கிறத மைனஸ் பண்ணிவிட்டு புள்ளிக்கு எடுத்து எவ்வளோ இருக்கோ ஸோ அதுதான் உங்களுடைய ப்ராஃபிட் அமௌண்ட்டாக இருக்கும். சப்போஸ் இப்போ 1.09 இருக்குது, சப்போஸ் 99 இருந்துச்சுன்னா உங்களுக்கு 99 ரூபா ப்ராஃபிட்டாக இருக்கும். 100 ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு 99 ரூபா ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ ஓகே. ஸோ அதே போல் தான் இங்கே வெஸ்ட் இண்டீஸ் சைடு இங்கிலாந்து தோக்கும். அந்த பிங்க் கலர் இங்கிலாந்து தோக்கும் அப்படின்னு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா 1.1 அப்படிங்கிறனால 1 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 இருக்குது. அப்போ நீங்கள் 10 ரூபா நீங்கள் பே பண்ணி நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் 100 ரூபா ஸ்டாக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இங்கே 10 ரூபா லயபிலிட்டின்னு வரும் இந்த இடத்துல. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காமிக்கிறேன் பாருங்கள். லயபிலிட்டின்னு வரும். ஸோ அதை டைமில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதான் விஷயம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலாந்து தோக்கும் அப்படின்னு பெட் பண்ணிங்கன்னா 1.1 அப்படின்னா நீங்கள் 1 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ 100 ரூபா ஸ்டாக் எடுக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ லயபிலிட்டி எவ்வளோ வரும் அப்படின்னா அதை தான் நீங்கள் பே பண்ணணும். லயபிலிட்டி எவ்வளோ வரும், 10 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 100 ரூபாயாக இருக்கும். சப்போஸ் இங்கிலாந்து தோத்துருச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் 100 ரூபாயாக இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு எகேன்ஸ்டாக ட்ரேட் பண்ணுறவர் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா ட்ரேட் பண்ணி பண்ணுறதுனால அந்த 100 ரூபா உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா. இது ரெண்டே சிம்பிளான ஒரே விஷயம் தான். 2 பேரும் சேர்ந்து பெட் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஒருத்தர் பெட் பண்ணுறாரு இங்கிலாந்து ஜெயிக்கும் அப்படின்னு. ஸோ அவருக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 9 ரூபா, நீங்கள் பே பண்ணுற 10 ரூபாயிலேருந்து அவருக்கு கிடைக்கும் இல்லையா. அதே சமயத்தில் இவர் இந்த இங்கிலாந்து தோக்கும் அப்படின்னு இந்த பிங்க் லே பண்ணுறாங்க இல்லையா. ஸோ லே பண்ணுறவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் எவ்வளோ பண்ணுவார், 10 ரூபா தான் பே பண்ணுவார். ஸோ அந்த 10 ரூபா அவருக்கு கிடைச்சிரும். ஆனால் சப்போஸ் இங்கிலாந்து ஜெயிச்சா 10 ரூபா அவருக்கு கிடைக்கும். ஸோ சப்போஸ் இந்த இங்கிலாந்து தோக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா தான் கட்டுறாரு. அப்படி கட்டும்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா கிடைக்கும். ஸோ இதான் விஷயம், இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஓகே. இது புரியல அப்படின்னா நீங்கள் எப்போனாலும் என்னோட கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ஓகே. இப்போ சிம்பிளாக இன்னொரு விஷயம் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், கூடுதலாக ஒரு டீம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஸ்ரீலங்கா உமன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா உமன்.
ரெண்டு டீம் இன்றைக்கி ப்ளே பண்ணுறாங்க. இப்போ ஸ்ரீலங்கா உமன் வந்து ஜெயிக்கும் அப்படின்னா நீங்கள் ப்ளூவை பேக் பண்ணணும். ஸ்ரீலங்கா உமன் தோக்கும் அப்படின்னா நீங்கள் பிங்கை லே பண்ணணும். சரி ரைட். இப்போ ஸ்ரீலங்கா உமன் ஜெயிக்கும் அந்த மாதிரி நம்ம பாருங்க 100 போடுறோம். 100 போட்டோம்னா ஸ்ரீலங்கா உமன் பேக் பண்ணுறோம். 11 பாயிண்டில் இருக்குது, 11 ஆட்ஸில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்ம 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 rupees ப்ராஃபிட் கிடைக்கும். இதான் விஷயம். ஸ்ரீலங்கா உமன் வின் பண்ணால் உங்களுக்கு வந்து 100 நீங்கள் பெட் பண்ணாலே போதும், ட்ரேட் பண்ணாலே போதும். உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து என்னது பார்த்திங்க அப்படின்னா 1000 கிடைக்கும். இட்ஸ் ஓகே. அதே சமயத்தில் ஸ்ரீலங்கா உமன் வந்து தோக்கும் அப்படின்னு பெட் பண்ணுறீங்க. தோக்குன்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. ஸோ 12ல் 1 கழிச்சிட்டிங்கன்னா மீதி 11. நீங்கள் 11,000 பெட் லயபிலிட்டி இங்கே வரும். லயபிலிட்டின்னு 11,000 வரும். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஸ்டேக் எடுத்தீங்க அப்படின்னா 11,000 உங்கள் பேலன்ஸ் போகும். ஆனால் நீங்கள் வின் பண்ண போகிறது வெறும் 100 தான். இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ இங்கிலாந்து உமன் ஜெயிக்கும் அப்படின்னு பெட் பண்ணும்போது 11 பாயிண்டில் இருக்கிறதுனால நீங்கள் 100 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் 1000 கிடைக்கும். ஸோ இதான் விஷயம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள், இப்போ சப்போஸ் ஸ்ரீலங்கா உமன் தோக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் அது கம்மியாக இருக்குது. இப்போ ஸ்ரீலங்கா உமன் தோக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 11.5 இருக்கிறதுனால நீங்கள் 1 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 10.5 மொத்தம் 1050 நீங்கள் லயபிலிட்டி கட்டுற மாதிரி இருக்கும். 100 ஸ்டாக்கு 100 டச் பண்ணி தான் நீங்கள் இது பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்ரீலங்கா இப்போ சப்போஸ் ஸ்ரீலங்கா உமன் தோக்கும் அப்படின்னு நீங்கள் லே பண்ணுறீங்க அப்படின்னா பிங்கை டச் பண்ணோன்னே இது ஓப்பன் ஆகும் கீழே. ஸோ இதில் வந்து 100 நீங்கள் இப்போ 100 போட்டீங்க, 100 டச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இங்கே லயபிலிட்டி 1050 வரும். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பெட் பண்ணணும். ஸோ எது கடைசியாக நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் லே பண்ணாலும் சரி, பேக் பண்ணாலும் சரி, கடைசியாக ப்ளேஸ் பெட்டு. ஸோ மேக்ஸிமம் இந்த அக்செப்ட் எனி ஆர்ட்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளேஸ் பெட் ஃபைனலாக டச் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் ஆகிரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா உமன் ஜெயிக்கும் அப்படின்னா 11 பாயிண்ட்டு. நீங்கள் வெறும் 100 தான். 100 டச் பண்ணுங்கள். 100 டச் பண்ணோன்னே உங்களுக்கு 1000 காமிக்கும். ஸோ கடைசியாக நீங்கள் வந்து பெட் பண்ணிடணும். இந்த பட்டனை டச் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ரேட் ஆகிரும். ஸோ அந்த விஷயத்தை பார்த்துக்கணும். இதுதான் சிம்பிளான கான்செப்ட்டு. ஸோ இதில் வேணாலும் நீங்கள் கரெக்டாக பார்த்து அதுக்கேற்றவாறு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் இன் வாட்ஸ்அப் குரூப் அதை பார்த்து தெரிஞ்சுங்க. நீங்கள் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணுறலாம், ஃபோன் பண்ணி கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இனிஷியல் ஸ்டேட்டு தான். நீங்கள் இனிஷியலாக ப்ளே பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயும் இந்த ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் போயிட்டுருக்கையிலே கேஷ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடையிலேயே வின் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இன்னிங் டீமை கரெக்டாக கெஸ் பண்ணி கரெக்டாக போட்டோம் அப்படின்னா இதில் என்ன அப்படின்னா மேட்ச் ஸ்டார்ட்லேருந்து கடைசி பாலுக்கு முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து பெட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ட்ரேடிங்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஓவரில் வேணாலும் பண்ணிக்கலாம். மேட்ச் முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடும். ஒரு லாஸ்ட் ஒரு பால் இருக்கையிலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸ்டார்டிங்லேருந்து அந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறையா வந்து சிம்பிளான லாஜிக். இப்போ நீங்கள் ட்ரீம் 11 ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 11 பேரை செலக்ட் பண்ணி பெர்ஃபெக்டாக எடுத்தால் மட்டும்தான் ஒரு பெரிய அமௌண்ட் வின் பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லி வின் பண்ண முடியும். ஸோ அதை வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி போடணும். எந்த டீம் வின் பண்ணுவாங்க, ஸ்வேரா வின் பண்ணுவாங்க, பிச் ரிப்போர்ட் என்ன, வெதர் ரிப்போர்ட் என்ன, பிளேயர்ஸ் எப்படி ப்ளே பண்ணுவாங்க, வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக ஸோ அதுக்கான ஐடியாஸ் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் இணைச்சிங்க. வாட்ஸ்அப் குரூப்பான லிங்க் நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன், டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ டெலகிராம் குரூப்பான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.